ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் அவருடைய பரிசுத்தமுடைய இரக்கங்களினாலும் இந்த கடைசி கால ஓட்டத்தினுடைய அந்த ஓட்டத்தின் பந்தய சாலையிலே நீங்களும் நானும் இணைந்து ஓடிக்கொண்டு வருகின்றோம். இந்த ஓட்டத்தை பற்றிதான சகல விளக்கங்களை நாம் தெளிவான விதத்தில் கற்க வேண்டியது அவசியம். ஓட்டத்தில் எங்கே நிறுத்தப்படக்கூடிய சூழ்நிலை வர முடியும், எந்த இடத்துல தடுமாற்றங்கள் வர முடியும், எந்த இடத்துல ஓட்டத்தை பழையபடி நாம் ஓடி முடிக்க முடியாத அநேக விதமான தடைகள் வர முடியும். இதெல்லாம் நம்ம தெளிவான விதத்தில் புரிந்து கொள்ள ஆரம்பித்தால் மட்டும்தான் இந்த ஓட்டத்தை சரியாக ஓடி சரியான அந்த இலக்கை எட்டி முடிவடை பண்ண ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால் அந்த காரியங்களின் மூலமாக கடந்து போக முடியும். இந்த ஓட்டத்தை பற்றி பல விதமான மக்கள் பல செய்திகளை பேசுகிறாங்க. அதுக்கு சில முக்கியமான தகுதிகள் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும். இந்த தகுதிகள் நம்முடைய வாழ்க்கையிலே வரும்பொழுதுதான் தேவனுடைய நாமத்தினாலே இந்த ஓட்டத்தை நிறைவாக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தியானிக்க போகின்ற முக்கியமான பகுதி எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 5வது அதிகாரம் 8வது வசனத்திலே இந்த ஒரு வார்த்தையை பார்க்கலாம். எபேசியர் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன், கேளுங்கள். அது உங்களுக்கு என்ன வார்த்தையை சொல்லுது பாருங்க. முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாய் இருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாய் இருக்கிறீர்கள், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். இந்த கடைசி காலத்துல வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கடினமாக காணப்படக்கூடிய ஒன்று. ஏன்னா எல்லா மக்களுக்கும் முன்பதாக நம்முடைய வாழ்க்கை ஒரு சாட்சியான ஒரு வாழ்க்கையாக இருக்கும்போது தான் தைரியமாக வெளியரங்கமாக நம்முடைய நடக்கைகள் யாவற்றையும் நடக்க நம்மளால முடியும். பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே ஒளிவும் மறைவும் தேவைப்படக்கூடிய ஒன்றாகவே விளங்குகிறது. பல விஷயத்தை வெளியே தைரியமாக பேச முடியல, பல காரியங்களை மக்களுக்கு முன்பதாக ஷேர் பண்ண நம்மளால முடியல, நம்முடைய உள்ளத்திலே காணப்படும் பல உண்மையான காரியங்களை சொல்ல நம்மளால முடியல. காரணம் என்ன அப்படின்னா நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வெளிப்படைத்தன்மையற்ற ஒரு மக்களாக நீங்களும் நானும் விளங்க ஆரம்பிக்கிறது தான் முக்கியமான ஒரு விஷயம். இயேசு வாழ்ந்த அந்த காலத்தை நம்ம எடுத்து பார்த்துட்டோம்னா எல்லா காரியத்திலும் ஆண்டவராகிய தேவன் வெளிப்படைத்தன்மை உள்ள ஒரு தேவனாகவே விளங்க ஆரம்பித்தார். அவர்கிட்ட எந்த விதமான மறைவு கூறிய காரியம் ஒன்றுமே கிடையாது. இப்போ உதாரணமாக நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்முடைய மொபைலை கூட மற்றவங்க எடுத்து பார்க்க முடியாத அளவுக்கான இந்த சூழ்நிலைகளை இருக்கிறத பார்க்க முடியும். காரணம் என்ன? அதில் நிறைய லாக் போட்டு வச்சுருப்போம். காரணம் என்னென்னா நம்முடைய உள்ளான காரியங்களை மக்கள் மெய்யாகவே அறிந்து கொள்ளக்கூடாது என்கின்ற நம்மை அறியாத ஒரு இருள் நிறைந்த ஒரு வாழ்க்கை நமக்கு தேவைப்படுகிறது, ஒரு மறைவு நமக்கு தேவைப்படுகிறது. இந்த மறைவு நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வரைக்கும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நடக்க நம்மளால முடியாது. வெளிச்சத்தின் பிள்ளைனா என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லா விஷயத்திலும் ஒரு ஓப்பன் ஹார்ட்டடாக தன்னுடைய வாழ்க்கையிலே செய்யப்படும் எல்லா கிரியைகளையும் தைரியமாக வெளியே சொல்கிறான். தன்னுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான மறைவையும் தன்னுடைய வாழ்க்கையிலே அந்த மனுஷன் எதிர்பார்க்கறது இல்லை, விரும்புகிறது கிடையாது. அவன் எல்லா காரியத்தையும் ஜனங்களுக்கு முன்பதாக தெளிவாக அந்த காரியங்களை சொல்கிறான். இப்போ அவன் செய்யக்கூடிய வரவு செலவு கணக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவன் செய்யக்கூடிய ஊழியன்னு வச்சுக்கோங்களேன், அதில் ஒளிவு மறைவான பகுதி ஒன்றுமே இருக்காது. எல்லா காரியத்தையும் வெளிப்படையாக சொல்லக்கூடிய நான் விளங்குகிறத ஒரு தன்மை தான் இந்த கடைசி காலங்களில் இப்பொழுது காணப்படாது இருக்கக்கூடிய ஒன்று. நிறைய ஊழியர்கிட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா அவங்க முக்கியமான பல கருத்துக்களை பேசுவாங்க. நான் சில விஷயங்கள் மறைவாக உள்ள மறைச்சு வச்சுருக்கிறது பார்க்க முடியும், பெரிய பெரிய ஊழியர்கள் முதற்கொண்டு. ஏன்னா அதெல்லாம் வெளியே சொல்ல முடியாது. சொன்னோம்னா அது அவங்களுக்கு அநேக விதமான பிரச்சனைகளை உருவாக்க ஆரம்பிச்சிடும். அதனால இந்த மாதிரி மறைவுகள் இருக்கக்கூடிய வரைக்கும் வெளியரங்கமாக நடக்கக்கூடிய ஒரு மக்களாக வெளிச்சத்தின் பிள்ளைகளான ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை ஒரு நாளும் காணப்பட முடியாது. வெளிச்சத்தின் பிள்ளைனா என்ன அர்த்தம்? எதை ஆண்டவராகிய தேவன் மையப்படுத்தி பேசுகின்றார்? நம்முடைய வாழ்க்கை ஒரு திறந்த ஒரு வாழ்க்கையாக, எல்லா மக்களாலும் எப்பனாலும் வாசிக்கப்படக்கூடிய ஒரு வாழ்க்கையாக, எல்லா மக்களும் எந்த நேரத்திலும் பார்க்கக்கூடிய ஒரு வாழ்க்கையாக விளங்கணும்னு சொன்னோம்னா நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கணும், எதை ஆண்டவராகிய தேவன் வெளிச்சமாக இருக்க வேண்டும் என்கிறதை பற்றி விருப்பப்பட ஆரம்பிக்கின்றார். சில முக்கியமான கருத்துக்களை அவங்கள்ட்ட நான் சொல்லணும்னு சொல்லி ஆசைப்படுகின்றேன். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 6வது அதிகாரம் 22வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. மத்தேயு 6வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்க, உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். இப்படி உன்னிலே உள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாய் இருக்கும். கர்த்தராகிய தேவனுடைய வசனம் சொல்லுது, உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். 22வது வசனத்தை வாசிக்கிறேன். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். ஒரு தெளிவான ஒரு அணுகுமுறை ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கையில் இருக்கணும். இதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கக்கூடிய பங்கு, இதுதான் என்னுடைய வாழ்க்கையிலே தேவன் வைத்திருக்கக்கூடிய சித்தம், இதுதான் கர்த்தருடைய திட்டம். பல விஷயத்துல நீங்களும் நானும் குழப்பிக்கொள்ள ஆரம்பிக்கிறோம். ஒருவேளை இந்த வழியா இருக்குமோ, ஒருவேளை அந்த வழியா இருக்குமோ, அந்த மாதிரி இருக்குமோ. இல்லை, கர்த்தராகிய தேவன் ஒரு மனிதனுக்கு தரக்கூடிய அழைப்பு இருக்கிறது எந்த குழப்பத்திற்கும் அப்பாற்பட்ட ஒன்று.
தேவன் தெளிவாகத்தான் ஒவ்வொரு மனுஷனோடு கூட பேசுகிறார். ஒரு குழப்பத்தோடு கூட கர்த்தராகிய தேவன் எந்த ஒரு காரியத்தையும் சொல்ல மாட்டார். அவர் சொல்லக்கூடிய வார்த்தையை எடுத்து பாருங்க, அப்படி கிறிஸ்டல் கிளியராக இருக்கிறது பார்ப்பீங்க. அதுல எந்த ஒளிவு மறைவு இருக்காது. இப்படித்தான் செய்யணும், இப்படித்தான் செய்யணுங்கிறத பத்தி கர்த்தர் பேசுவார். இப்ப நம்ம தான் என்ன செய்யறோம் பார்த்தீங்கன்னா, அந்த காரியத்தை தெளிவான விதத்தில் பார்க்காது இருக்கக்கூடிய ஒரு மக்களாக விளங்க ஆரம்பிக்கிறத பார்க்கணும். இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் சொன்னா தான் இதனுடைய விளக்கத்தை நீங்க புரிந்து கொள்ள முடியும். பேதுரு அப்போஸ்தலனுக்கு முன்பதாக ஒரு நாள் என்ன நடக்குதுன்னா, அவர் சாப்பிடறதுக்கு மனசா இருக்கிறாரு. சாப்பிடுவதற்காக உணவை அவங்க ரெடி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவருக்கு நேரம் கொஞ்சம் நேரம் ஆகுங்கிறது போல ஃபீல் பண்ண ஆரம்பிச்சதுனால தனியறையில் போய் ஜெபிக்கிறதுக்காக போய் உட்கார்றாரு. உட்காரக்கூடிய நேரத்தில் அவருக்கு ஒரு தரிசனம் காண்பிக்கப்படுகிறது. வானத்திலிருந்து ஒரு பெரிய கூடு ஒன்று இறங்கி வருகிறது. பலவிதமான மிருகங்கள், பலவிதமான பறவைகள்லாம் இருக்கக்கூடிய ஒரு கூடு அங்கே வானத்திலிருந்து இறங்கி வருகிறது. கர்த்தராகிய தேவன் ஒரு வார்த்தையை சொல்லுகின்றார், அடித்து பூசின்னு ஒரு வார்த்தை சொல்றார். இப்போ கர்த்தர் சொல்லிட்டாருன்னா நம்ம என்ன செய்யணும் பாருங்களேன். கர்த்தர் சொல்லிட்டோம்னா உடனே அதுக்கு ஒபே பண்ணிடணும். ஆனால் பேதுரு ஒரு வார்த்தையை மாறுத்திரமாக சொல்லுகின்றார், நான் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே ஒரு யூதனாக இருக்கிறேன், இந்த மாதிரி தீட்டான காரியங்கள் என்னுடைய வாய்க்குள் பிரவேசிக்கிறது இல்லை ஆண்டவரேங்கிறத பற்றி அந்த ஒரு வார்த்தையை ரெஃப்யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். இப்போ தெளிவான பார்வையினா என்ன அர்த்தம், கர்த்தர் எதை என்னுடைய வாழ்க்கையை விரும்புகிறாருங்கிறத பற்றி கர்த்தர் எனக்கு சொல்றாரு. அதுல நான் என்னுடைய சிந்தனையை நான் பேச ஆரம்பிக்கிறது உண்டானால் இனி உங்களுக்கு ஆண்டவராகிய தேவன் தரக்கூடிய வெளிப்பாடு என்னன்னு போயிடும். நல்லா யோசிக்குங்க. இப்ப பேதுருக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அழைப்பு என்ன அழைப்பு கொடுத்திருக்கிறாரு? புறஜாதி மக்கள் அத்தனை பேருக்கு கர்த்தராகிய தேவனை அறிவிக்கக்கூடிய ஒரு ஊழியத்தை தர்றாரு. இப்ப பேதுரு அந்த காரியத்தை ரெஃப்யூஸ் பண்ண உடனே இந்த அழைப்பு நேரா பவுலுக்கு போயிடுச்சு. பவுலினுடைய ஊழியத்தை பாருங்களேன். எல்லா புறஜாதி மக்களுக்கு மத்தியில போய் ஊழியம் பார்க்கக்கூடிய ஒரு மனுஷனாக இவருடைய ஊழியம் ஒரு அடைக்கப்பட்ட ஊழியமா போயிடுச்சு. அப்ப தேவன் ஒரு காரியத்தை இதுக்கு பேர் தான் தெளிவான பார்வை எனக்கு இருக்கணும். தேவன் எதை என்னுடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார், ஒரு தெளிந்த பார்வை இருக்கணும். என்னுடைய மன விருப்பத்தின்படி அல்ல, கர்த்தருடைய விருப்பம் இருக்காது. அந்த வசனத்தில் போட்டு பாருங்க, உங்களுடைய நினைவுகள் வேறு, என்னுடைய நினைவு வேறுனே சொல்றாரு. உங்களுடைய வழிகள் வேறு, என்னுடைய வழிகள் வேறுன்னு சொல்றாரு. உங்களுடைய வழிகளை காட்டிலும் என்னுடைய வழிகள் ரொம்ப உயர்ந்தவைகள்னு சொல்றாரு. உங்களுடைய நினைவுகளை காட்டிலும் என்னுடைய நினைவுகள் ரொம்ப சிறந்தவைகள்னு கர்த்தர் பேசுறாரு. நீங்க நினைக்கிற மாதிரி நான் நினைக்க மாட்டேன். நான் என்ன நினைக்கிறேனோ இதை நீ புரிந்து கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு தெளிந்த பார்வை உனக்கு இருக்கணும். எது ஆண்டவராகிய தேவனுக்கு பிரியம், எது கர்த்தராகிய தேவனுடைய விருப்பம், எதை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தெளிந்த பார்வை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க ஆரம்பிச்சா தான் இந்த கடைசி காலத்தில் சரியான இயக்கத்தின் ஊடாக கடந்து போக நம்மளால முடியும். ஏன்னா நமக்கு முன்னால பல வழி இருக்கு. நம்முடைய மனசுக்கு பிரியமான வழி இருக்கும், மற்றவங்களுடைய யோசனையின்படி வரக்கூடிய வழி இருக்கும். சில வழிகள் நமக்கு நிறைய விதமான தன்மைகள், லாபகரமான தன்மைகள் வரக்கூடிய வழி இருக்கும். சில வழிகள் நம்முடைய வாழ்க்கையில கஷ்டமே இல்லாத வழிகள் இருக்கிறத பார்க்க முடியும். இப்ப எந்த வழியில் நான் போறது, நமக்கு ஒரு பெரிய தடுமாற்றம் உருவாக்கப்படக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். இப்ப இருக்கக்கூடிய ஊழியங்கள் இதுதான். நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த காரியம் தான் பிரச்சனை. அவங்களுக்கு முன்னால பல வழிகள் காணப்படக்கூடிய நேரத்தில் ஒரு தெளிவான பார்வை இல்லாதனால அவங்களே ஒரு வழியை சூஸ் பண்றாங்க. அந்த வழியில கடந்து போய் லாபகரமாக அந்த ஊழியத்தை பெருக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க நினைக்கிறாங்க இது கர்த்தர் தரக்கூடிய பிளஸிங். இல்லை, இது நீயாக விரும்பி போகக்கூடிய ஒரு காரியம். எதுக்கும் கர்த்தருக்கு சம்பந்தமே இல்லை. தெளிவான பார்வை அர்த்தம், ஒருவேளை ஆண்டவராகிய தேவன் எனக்கு வெளிப்படுத்தும் பொழுது என்ன சொல்லுவார், உனக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று தரித்திரருக்கு கொடுத்து விட்டு உன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றுவார்னு சொல்லுவார். அதுதான் கர்த்தருடைய வழியா இருக்கும். ஆனா உங்களுக்கு பிரியமான வழி அது நமக்கு தெளிவான பார்வை இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். என்னுடைய மனம் விருப்பத்தின்படி நான் கடந்து போயிடுறேன். இதுக்கு இன்னொரு உதாரணம் சொன்னாதான் இந்த ஒரு காரியத்தை நீங்க சரியான விதத்தில் அறிந்து கொள்ள முடியும். ஆபிரகாமும் லோத்தும் ஒரே மாதிரி நடந்து வராங்க. 2 பேரும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கக்கூடிய மக்கள். ஆபிரகாமும் கர்த்தருக்கு பயப்படக்கூடியவன், கர்த்தருடைய வார்த்தையை கேட்கக்கூடியவன், அவரை பின்பற்றி வரக்கூடிய லோத்து. ஒரு நாள் கர்த்தராகிய தேவன் பேச ஆரம்பிக்கிறாரு. ஆபிரகாமுக்கு லோத்துக்கு அவங்க மந்தை மேய்ப்பர்களுக்கு மத்தியில் ரொம்ப சண்டை வந்துருச்சு. உடனே கர்த்தராகிய தேவன் சொல்ற ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, நீ அந்த லோத்தை விட்டு நீ செப்பரேட் பண்ணி நீ வேறு பிரிக்கப்பட்டு வாப்பான்னு சொல்றாரு. நான் உன்கிட்ட நிறைய விஷயத்தை பேசணும்னு சொல்றாரு. இப்ப லோத்துவை கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே ஆபிரகாம் சொல்லுகிறார், நீ உனக்கு எந்த பகுதியில் போகணும்னு நினைக்கிறியோ, நீ கிழக்கு பக்கம் போன, நான் மேற்கு பக்கம் போறேன், நீ வடக்கு பக்கம் போன, நான் தெற்கு பக்கம் போறேன், உனக்கு எந்த திசை உனக்கு பிரியமா இருக்கோ அந்த பகுதியில் நீ கடந்து போயிட்டுன்னு சொல்றாரு. ஆபிரகாம் கூட இவ்வளவு நாள் நடந்து வந்த லோத்து, இவ்வளவு நாள் ஆபிரகாம் கர்த்தராகிய தேவனோடு கூட வைத்திருக்கக்கூடிய தொடர்புகள் யாவற்றையும் கற்றுக்கொண்ட லோத்து, கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு முழுவதும் கீழ்ப்படிந்து நடந்த ஆபிரகாமுடைய ஒவ்வொரு விதமான காரியங்களையும் நேருக்கு நேராய் கண்டுகொண்ட லோத்து இப்ப தன்னுடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கிறாரு. ஒரு பூமி ரொம்ப செழிப்பான ஒரு பூமியாய் காணப்படுகிறது. இப்ப ஆபிரகாமுடைய பார்வை மாதிரி லோத்தினுடைய பார்வையில் பாருங்களேன், இந்த செழிப்பை பார்த்த உடனே மயங்கி போய் லோத்து அந்த பக்கத்தில் போயிட்டார். ஆனா அங்க உள்ள போகும்போதுதான் பார்த்தா அந்த குடிமக்கள் எல்லாரும் கொடுமையான மக்களாக விளங்க ஆரம்பிச்சாங்க. கர்த்தருடைய கோபத்துக்கு ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படக்கூடிய வாழ்க்கை வாழக்கூடியவங்க அவங்க.
கண் பார்வையிலே அவர் என்ன செஞ்சிட்டார் பாருங்க, தவறான ஒரு முடிவின் ஊடாக கடந்து போறார். ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. தெளிந்த பார்வை இருந்தா தான் சரியான முடிவை எடுக்க உங்களால முடியும். தெளிந்த பார்வை உங்களுக்கு இருக்கணும். இயேசு கிறிஸ்து வாழ்ந்த அந்த வாழ்க்கையில ஒரு தெளிவான பார்வை அவருக்குள்ள இருந்தது. பவுல் வாழ்ந்த வாழ்க்கையில ஒரு தெளிவான பார்வை. இதுதான் கர்த்தருடைய மார்க்கம், கர்த்தருடைய வழி. இதுக்கு மாறாக சொல்லப்படும் எந்த விஷயமாக காணப்பட ஆரம்பித்தாலும் அது எனக்கு லாபமாக வரக்கூடியதாக இருக்க ஆரம்பிச்சால் அது எனக்கு வேண்டாம். இந்த மாதிரி தெளிந்த பார்வையோ கொடுக்க அவங்க செய்த அந்த முடிவுகள் தான் அவங்களுடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை, மாற்றங்களை உருவாக்கக்கூடியதாய் விளங்கிட்டு கர்த்தர் அவங்க மேல வச்சிருக்கக்கூடிய சித்தம் முழுமையுமாய் நிறைவாக்கப்படக்கூடிய நிலைகளை அவர்கள் எட்ட ஆரம்பித்ததை பார்க்க முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இந்த பார்வையில் தெளிவு உங்களுடைய வாழ்க்கையில வரும்போதுதான் வெளிச்சமாக நடக்க உங்களால முடியும். ஏன்னா நீங்க இந்த உலகத்துல ஒரு வெளிச்சமாக வைக்கப்பட்டிருக்கிறீங்க. உங்களுடைய வெளிச்சம் முழு வெளிச்சமாய் பிரகாசிக்கணும் அப்படின்னா தெளிந்த பார்வையோடு கூட கர்த்தருடைய திட்டத்தின்படி நீங்க நடக்க ஆரம்பிச்சா உங்களுடைய முழுமையை வெளிப்படுத்த உங்களால முடியும். அதுதான் கர்த்தர் நமக்கு சொல்ல. இப்ப அரைகுறையான வெளிப்பாடு அல்ல. நீங்க உங்களை வெளிப்படுத்துகிறது ஒரு அரைகுறையாக கர்த்தருடைய சித்தத்துக்கு புறமா நீங்க செஞ்சீங்கன்னா சில ஜனங்கள் உங்களை புரிஞ்சுக்கிறாங்களே தவிர பல ஜனங்களுக்கு நீங்க வெளிச்சம் கொடுக்க முடியாது. ஆனா கர்த்தருடைய சித்தத்தை நீங்க தெளிவாக தெரிந்து கூட நீங்க கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் உங்களுடைய முழு வெளிச்சம் எல்லா மக்களுக்கும் பிரயோஜனமாய் காணப்பட ஆரம்பிக்கிறத பார்க்கணும். இன்னைக்கு பல பேருடைய ஊழியம் எஸ்டாப்ளிஷ் ஆகாமல் இருக்கிற காரணம், சில பேருடைய ஊழியம் ரொம்ப அதை விரிவுபடுத்தப்பட்டதுனால அவங்க கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்யறாங்கன்னு சொல்ல மாட்டேன். அவங்க தங்களுடைய மன விருப்பத்தின்படி போயிருக்கலாம். ஆனா நான் உங்களுக்கு என்ன சொல்ல வரேன் பாருங்க, உங்களுக்கு உண்டான பங்குல, உங்களுக்கு உண்டான ஊழியத்துல, இப்ப இயேசு செய்த ஊழியத்தை பாருங்க, பிரம்மாண்டமான ஊழியம்லாம் பார்க்கல, அவர் பெரிய ஒரு பிரபலமான ஒரு ஊழியத்தெல்லாம் செய்யல. ஆனா அவர் செஞ்ச ஊழியத்தினுடைய முழுமையை பாருங்களேன், அது ஒரு வெளிச்சமான ஒரு முழுமையாக கர்த்தர் என்னென்னலாம் அவரை பத்தி யோசிச்சு வச்சிருந்தாரோ அதையெல்லாம் நிறைவாக்கக்கூடிய ஒரு ஊழியமாக இயேசுனுடைய ஊழியம் காணப்பட ஆரம்பிச்சிச்சு. பிரம்மாண்டமான ஊழியம்னா பெரிய கட்டடம் கட்டுறது, பெரிய சபை, அதை சொல்லல. கர்த்தருடைய திட்டத்தினுடைய ஒரு முழுமை நம்முடைய வாழ்க்கையின் மூலமாக வெளிப்படுத்தப்பட ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். அதுதான் ஆண்டவராகிய தேவன் விரும்பக்கூடிய வாழ்க்கை. இதுக்கு என்ன தேவை அப்படின்னா ஒரு வெளிச்சமாக நடக்கக்கூடிய ஒரு நடக்கை நம்முடைய வாழ்க்கையில் வரணும்னாலே தெளிந்த பார்வை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கணும். எது கர்த்தருடைய வழி, நமக்கு முன்னால பல மார்க்கங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய இந்த நேரத்தில் சரியான வழியை தேர்ந்தெடுக்கக்கூடிய மனுஷன் தான் பாக்கியவான். அவன் தான் கர்த்தராகிய தேவனுக்குள் முழு வெளிச்சத்தை தரக்கூடியவராய் விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். இரண்டாவது ஒரு காரியத்தை பாருங்களேன், கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷத்துல 11வது அதிகாரம் 10வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 10வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கேளுங்க. அது என்ன சொல்லுது பாருங்க. ஒருவன் இரவிலே நடந்தால் தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லாதபடியினால் இடறுவான் என்றார். இரண்டாவது காரியம், வெளிச்சத்தின் பிள்ளைகள்னா என்ன அர்த்தம்னா ஒரு இடரலும் நம்முடைய வாழ்க்கையில இருக்காது. எப்போவுமே நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பிரகாசிக்கும் மனிதனாக இருக்கிறது உண்டானால் ஒரு தடுமாற்றம் என் வாழ்க்கையில வராது, ஒரு இடரக்கூடிய அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில வராது. யார் எத்தனை வார்த்தைகளை பேச ஆரம்பித்தாலும் என்கிட்ட வெளிச்சம் இருக்கு. என்கிட்ட வெளிச்சம் இருக்கக்கூடிய நேரத்தில் ஒருவேளை சில மனிதர்கள் எனக்கு முன்னால் சில ஆலோசனைகளை சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இந்த வழியில போகாது, இது தவறான மார்க்கம், இந்த வழியில போனா உன்னுடைய வாழ்க்கையினுடைய இறுதி ரொம்ப மோசமா போயிடும், இந்த வழியில நிறைய பிரச்சனைகளும் பாடுகளும் கஷ்டங்களும் உன்னுடைய வாழ்க்கையில வந்துடும், இந்த வழியை நீ செலக்ட் பண்ண ஆரம்பிக்கிறது உண்டானால் அவமானங்களும் நிந்தைகளும் உன்னுடைய வாழ்க்கையில வரும் சொல்லுவாங்க. அவங்க 1000 விஷயத்தை பேசினாலும் என் கையில வெளிச்சம் இருக்கு. இந்த வெளிச்சத்தினால் இந்த வழியினுடைய ஒவ்வொரு காரியங்களையும் நான் என்னுடைய வாழ்க்கையை நிதானிக்க முடியும். நல்லா யோசிக்குங்க. வெளிச்சம் என்னுடைய வாழ்க்கையில இல்லாம போகும்போதுதான் நான் இடறி போயிடுவேன். பல பேருடைய யோசனைகள் இப்படி போவேன், இவன் சொல்றது நல்லா இருக்குன்னு போவேன், அவன் சொல்றது நல்லா இருக்குன்னு போவேன், இந்த காரியம் நல்லா இருக்குன்னு போவேன், இந்த வழிகள் எனக்கு நல்ல ஒரு என்னுடைய வாழ்க்கையில ஒரு தகுதியான ஒரு வழியா இருக்கிறது மாதிரி நான் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவேன். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையில இருள் இல்லை, யாரோ ஒருத்தன் காமிக்கக்கூடிய வெளிச்சத்துல போவேன், யாரோ சொல்லக்கூடிய ஆலோசனை நான் போவேன். ரொம்ப தப்பு. எனக்குள் வெளிச்சத்தை நான் மெய்யாகவே பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பிக்கும் போதுதான் தடுமாற்றமே இல்லாத ஒரு வாழ்க்கை. எனக்கு முன்னால் இருக்கக்கூடிய வழியை நான் பார்ப்பேன், என்னுடைய கால்கள் இடரக்கூடிய அநேக கற்களை பார்ப்பேன், என்னுடைய கால்களை தீண்டும்படிக்காக இருக்கக்கூடிய நிறைய சர்ப்பங்களை என்னால் பார்க்க முடியும், என்னுடைய கால்கள் தடுமாறக்கூடிய அநேக விதமான குழிகளை நான் பார்க்க ஆரம்பிப்பேன். இப்படி என்னுடைய வாழ்க்கையில இந்த வெளிச்சம் இருக்கிறது உண்டானால் யாருடைய உதவியும் நான் நாடக்கூடியவனாய் அல்ல, வெளிச்சத்திலே நடக்கும் ஒரு மனிதனாக விளங்க ஆரம்பிச்சிடும். இப்ப நிறைய பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா தங்களுக்குள் வெளிச்சம் இல்லாமல் போக ஆரம்பிக்கிறனாலதான் பல ஊழியர்களுடைய உதவியை நாட ஆரம்பிக்கிறாங்க. ஐயா நீங்க எனக்கு வழி காமிங்க. அவர் சொல்லுவாரு, நீங்க நேரம் அப்படி போங்க, ஐயா பார்த்து அங்க குழி இருக்கு அவங்க சொல்லுவாங்க. அவங்க சொல்லக்கூடிய நேரத்தில் நீங்க நிக்கணும். இப்படி நம்முடைய வாழ்க்கையில மற்றவர்களை சார்ந்து வாழக்கூடிய வாழ்க்கை எத்தனை வருஷம் நிக்கணும் நீங்க யோசிக்கிறீங்க?
கொஞ்ச நாள் வரைக்கும் தான் அந்த காரியம் இருக்க முடியும். ஆனால் நிரந்தரமாக உங்களுடைய வாழ்க்கை தடுமாற்றமே இல்லாமல் போகணும்னா உங்களுக்குள் ஒரு வெளிச்சம் பாதுகாக்கப்படணும். இரவிலே நீங்கள் நடக்க வேண்டும் என்றால் உங்களுக்குள்ள வெளிச்சம் இருக்கணும். நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக காணப்பட ஆரம்பித்தால் மட்டும்தான், உங்களுடைய வெளிச்சத்திலே நீங்கள் நடக்க ஆரம்பிக்க பழகினால் மட்டும்தான் எந்த தடுமாற்றமும் இல்லாமல் சரியான வழியின் ஊடாக கடந்து போக நம்மால் முடியும். பல ஜனங்கள் பல மக்களை தடுமாற்றத்தின் ஊடாக அழைத்து கொண்டு போகக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். நிறைய பேருடைய வாழ்க்கையை நான் உங்களுக்கு சொல்ல முடியும். வேத புத்தகத்திலிருந்து நல்ல ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்லலாம். 2 தீர்க்கதரிசிகளை பற்றி கர்த்தருடைய வேதம் நல்ல ஒரு வார்த்தையை நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. ஒரு தீர்க்கதரிசி வர்றாரு, வந்து கர்த்தருடைய வார்த்தைகளின்படி ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால பலிபீடத்திற்கு விரோதமான வார்த்தைகளை பேச வேண்டும் என்று கர்த்தர் வார்த்தைகளை சொல்லி அனுப்பியிருக்கிறார். இந்த பலிபீடம் மெய்யாகவே ஆண்டவருடைய நாமத்தினால் தகர்க்கப்பட வேண்டும், கர்த்தருடைய வார்த்தைகளின்படி கர்த்தருடைய வார்த்தை நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்று கர்த்தர் அனுமதிச்சிருக்கிறாரு. இவன் போகக்கூடிய இந்த மனுஷனுக்கு ஆண்டவராக தேவன் பேசியிருக்கிறாரு, நீ நீ வந்து போன வழியில் வந்து திரும்ப வரக்கூடாது, யார் வீட்லேயும் உட்காந்து சாப்பிடக்கூடாது, நீ வேறு வழியாக போயிடணும், அதுக்கப்புறம் வந்து வரக்கூடிய வழி வேற ஒரு மார்க்கமாக இருக்கணும், அங்கே யார் வீட்லேயும் நீ வந்து போகக்கூடாதுங்கிறத பற்றி கர்த்தராக தேவன் பேசி அனுப்பியிருக்கிறார். இந்த மனுஷனும் போகிறான், கர்த்தருடைய வார்த்தையின்படி தீர்க்கதரிசனம் சொல்கிறான். பலிபீடம் மெய்யாகவே அந்த அந்த எல்லா விதமான மக்களுக்கு முன்பதாக தெரிப்புண்டு போயிட்டு, ராஜா அவனை பிடியுங்கள் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசினா உன்னை அங்கே நடந்த சம்பவம்னா நமக்கு நல்லாவே தெரியும். இங்கே இருக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் யாவற்றையும் கேள்விப்பட்ட பொழுது அங்கே அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு வயசான தீர்க்கதரிசியை போய் சொல்கிறாங்க. உடனே இந்த தீர்க்கதரிசி போய் அந்த மனுஷனை தன்னுடைய வீட்டுக்கு வருந்தி அழைக்கின்றார். அழைக்கக்கூடிய நேரத்தில் கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தில் அந்த மனுஷன் சொன்னா, இல்லை கர்த்தர் என்கிட்ட பேசியிருக்கிறாருங்க, நீ போன வழியில் திரும்பி வரக்கூடாது, யார் வீட்லையும் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. அந்த மனுஷன் அவனை பார்த்து சொல்கிறான், இப்போ தான் கர்த்தர் என்கிட்ட பேசினாரு, அந்த மனுஷனுக்கு தேவையான சாப்பாடு கொடுன்னு சொல்லி. இப்போ கொஞ்சம் யோசிங்க, தன்னிடத்தில் வெளிச்சம் இல்லைன்னா என்ன நடக்குது பாருங்களேன். வழி தடுமாறி போயிட்டான். வழி தடுமாறி போகிறது மட்டுமல்ல, வழியிலே போகக்கூடிய அந்த தீர்க்கதரிசி எவன் இந்த மனுஷனுக்கு போய் சொல்லி ஏமாத்தினான்னு அவன் மூலமாக ஒரு வார்த்தை வருது, நீ வழியில் கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி நடந்ததுனால நீ போகக்கூடிய வழியில் சிங்கம் ஒன்று உனக்கு முன்பதாக எதிர்பட்டு உனக்கு கொண்டு போட்டுன்னு சொல்றாரு. இந்த வசனத்தில் என்ன காரியத்தை பார்க்குறோம், அந்த கழுதின் மேலே ஏறி போனால் கழுத உயிரோட கூட இருக்கிற அந்த மனுஷன் செத்து போயிட்டான், கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறி போனதுனால. இப்போ என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அவனவன் காண்பிக்கக்கூடிய வழியில போய் இந்த மாதிரி தான் வந்து தாறுமாறாக நான் கடந்து போகக்கூடியவனாய் விளங்க ஆரம்பிச்சிருவேன். எனக்குள் வெளிச்சம் தேவை. ஆகவேதான் கர்த்தர் சொல்கின்றார், வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் உனக்குள் கர்த்தராகிய தேவன் சொல்லக்கூடிய காரியங்களிலே நடக்க நீங்கள் பழகுங்கள். உங்களுக்கு தரக்கூடிய தீர்க்க தரிசனங்களில் நடக்க பழகுங்க, உங்களுக்கு தரக்கூடிய வெளிப்பாடுகள் நடக்க பழகுங்க, உங்க கூட வந்து கர்த்தர் வைத்திருக்கக்கூடிய உறவிலே நடக்க பழகுங்க, உங்களுக்கு கர்த்தராகிய தேவன் வைத்திருக்கக்கூடிய வழிகளிலே நடக்க பழகுங்க. மற்றவங்க காண்பிக்கக்கூடிய வழியில போயிடாதீங்க, மற்றவங்க சொல்லக்கூடிய ஆலோசனைகளின்படி போயிடாதீங்க. இப்படி போனீங்கன்னா உங்களுடைய வழியிலே தடுமாற்றம் கடந்து போக ஆரம்பிச்சிடும், வழியையும் விட்டு நீங்க விலகி போயிடுவீங்க. ஆகவேதான் கர்த்தர் சொல்கின்றார், நமக்குள் இருக்கக்கூடிய வெளிச்சத்தை குறித்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். எனக்குள்ள ஒரு வெளிச்சம் சொன்னா இந்த இடத்துல வந்து வசனம் என்ன போட்டிருக்கு, ஒரு தெளிவான ஒரு பார்வை, ஒரு தெளிந்த ஒரு மனம். என்னுடைய வாழ்க்கை இதுதான் கர்த்தர் எனக்கு வைத்திருக்கக்கூடிய மார்க்கம், இதில் ஒரு தெளிவு எனக்கு இருக்கணும். இதுல எத்தனை விதமான கன்ஃபியூஷன் எனக்கு விரோதமாய் உருவாக்கப்பட ஆரம்பித்தாலும் எவைகளிலும் நான் மாட்டிக்கொள்ளாத அளவிற்கு எனக்கு தேவன் தந்திருக்கக்கூடிய ஒரு தடுமாற்றம் இல்லாத ஒரு வழியிலே கடந்து போகக்கூடிய தன்மை என்னுடைய வாழ்க்கையில வரணும்னா வெளிச்சம் என்னுடைய வாழ்க்கையிலே நிரந்தரமாய் காணப்பட வேண்டியது அவசியம். 3வது ஒரு காரியத்தை பாருங்களேன், கர்த்தருடைய வேதம் என்ன வார்த்தை நமக்கு சொல்லுகிறது பாருங்க. சங்கீதங்களின் புஸ்தகத்துல அதுல 37வது அதிகாரம் 6வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்லுகிறது. சங்கீதங்களின் புஸ்தகம் 37வது அதிகாரம் 6வது வசனம் இந்த வார்த்தையை சொல்லுகிறது. அதை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன், நிதானமாக வாசிக்கிறீங்க கவனிங்க. உங்கள் நீதியை வெளிச்சத்தை போலவும் உங்கள் நியாயத்தை பட்ட பகலை போலவும் விளங்க பண்ணுவார். 3வது காரியம், ஒரு வெளிச்சத்தின் வாழ்க்கைனா என்ன அர்த்தம்னா, என்னுடைய வாழ்க்கை நீதிக்கு உட்படுத்தப்பட்ட வாழ்க்கையா இருக்கணும். தேவனுடைய நியமங்களுக்கும் தேவனுடைய நீதிகளுக்கும் மீறாததாக, தேவனுடைய வார்த்தைகளுக்கு கடவாததாக, தேவனுடைய சித்தத்திற்கு புறம்பாக்கப்படாததாக, தேவனுடைய விருப்பத்திற்கு மாறாததாக என்னுடைய வாழ்க்கையின் எல்லைகள் காணப்பட ஆரம்பிச்சாதான் என்னுடைய வாழ்க்கை முழுவதும் நீதியின் மார்க்கமாக காணப்படக்கூடிய ஒன்றாக விளங்குகிறது. கர்த்தர் நீதி உள்ள ஒரு தேவன். கர்த்தராகிய தேவனுக்கு பெயரே நீதியின் கடவுள். ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளைகளாய் காணப்படக்கூடிய நீங்களும் நானும் நீதிக்கு புறம்பாக ஒரு விஷயத்தின் மூலமாகவும் போயிடக்கூடாது. அப்ப வேத புத்தகத்தில் ஆண்டவராகிய தேவன் என்ன சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, நீங்க கர்த்தருடைய நீதியின்படி நடக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் அந்த நீதியை கர்த்தராகிய தேவன் எல்லா ஜனங்களுக்கும் வெளிச்சமாக ஆண்டவராகிய தேவன் வெளிப்படுத்துவார். உங்களுடைய வெளிச்சத்துல அநேகம் ஜனங்கள் நடந்து வருவாங்க.
உங்களை நிறைய மக்கள் பின்பற்றக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குவாங்க. அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகின்றார், என்ன சொல்லுகின்றார்? என்னை பின்பற்றக்கூடிய ஒரு மக்களாய் நீங்களும் மாறுங்கள்னு சொல்றார். அப்படின்னா அர்த்தம், நீதி நிறைந்த ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய மனிதர்களைத்தான் மற்றவர்கள் பின்பற்றக்கூடியவர்களாய் விளங்க ஆரம்பிப்பாங்க. என்னை ஜனங்கள் பின்பற்ற வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய மார்க்கம் எல்லாம் நீதி சார்ந்ததாக விளங்க வேண்டியது அவசியம். ஒரு நீதி குறைவும் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது. ஒரு நீதியிலே தடுமாற்றமான நிலைகளும் என்னுடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடாது. என்னுடைய வழிகளை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு மனிதனும் கர்த்தருடைய நீதியை பார்க்கணும், கர்த்தருடைய உண்மையை பார்க்கணும், கர்த்தருடைய பரிசுத்தத்தை பார்க்கணும், கர்த்தருக்கு பயப்படக்கூடிய பயத்தை பார்க்கணும். இதுதான் கர்த்தருக்கு பிரியமான ஒரு நீதியினுடைய வழி. இயேசு வாழ்ந்த அந்த காலத்துல இயேசுனுடைய வாழ்க்கையில பிதாவுடைய சாயலை பார்த்தாங்க, இயேசுனுடைய வாழ்க்கையில வசனத்தை பார்த்தாங்க, இயேசுனுடைய வாழ்க்கையில அநேகம் விதமான கர்த்தராகிய தேவன் சொல்லக்கூடிய உபதேசங்களை பார்த்தாங்க, இயேசுனுடைய வாழ்க்கையில பிதாவாகிய தேவனுடைய சாயலையே அவங்க பார்க்க ஆரம்பிச்சாங்க. இயேசுனுடைய வாழ்க்கையில கர்த்தராகிய தேவனுக்கு மீறின எந்த விதமான தன்மையை உங்களுடைய கண்களில் பார்க்க முடியல. எல்லா விஷயத்திலும் இயேசு கிறிஸ்து எல்லா விதமான காரியத்திலும் ஒரு பெர்ஃபெக்ஷனான ஒரு லைஃப் வாழக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். பவுலுடைய வாழ்க்கையை பார்க்கக்கூடிய நேரத்தில் பவுலும் கூட நீதி மார்க்கத்தானாகவே தன்னுடைய நிலைகள் யாவற்றையும் பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பிக்கிறத பார்க்க முடியும். காசு மேலே தன்னுடைய மனசு வைக்கல, மக்கள் மேலே தன்னுடைய விருப்பத்தை வைக்கல. சில ஜனங்கள் வந்து பவுலுடைய கழுத்தை கட்டி கொண்டு அழ ஆரம்பிச்சாங்க. அதுக்காக வந்து தன்னுடைய ஊழியத்தை விட்டுட்டு பவுல் அங்கேயே ஸ்டே பண்ணக்கூடிய ஒரு மனுஷனா இல்லை. தேவனுடைய திட்டத்திற்கு மாறாக எவைகள் தடையாக வர ஆரம்பித்தாலும் நீதியின் வழியை விட்டு விலகாதவனாய் காணப்பட்ட பவுல். அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் நீங்களும் நானும் பவுலை பற்றி பேசுகிறோம். பவுலினுடைய மார்க்கத்தின் ஊடாக போகிறதுக்கு என்ன காரணம்? இதுதான் ரீசன். நீதியினுடைய வழியாக பவுலினுடைய வழி காணப்பட்டது. இயேசுனுடைய அந்த வழியும் நீதியின் வழியாக காணப்பட ஆரம்பிச்சனால்தான் அவரை பின்பற்றும் மக்களாக விளங்குகிறோம். அப்போ எனக்கு பின்வரக்கூடிய சந்ததிக்கு நான் எப்படிப்பட்டவனாய் விளங்க வேண்டும் சொன்னால், நீதியை ஜனங்களுக்கு முன்பதாக நான் வெளிப்படுத்தும் ஒரு மனிதனாக. அப்போ தான் என்னுடைய வெளிச்சத்தை ஜனங்கள் நடப்பாங்க. வெளிச்சத்தின் பிள்ளைனா என்ன அர்த்தம்? வெளிச்சம் சொன்னால் உங்களுக்கு நல்லாவே தெரியும். என்னையும் நான் நடத்துகிறேன், எனக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததிக்கும் நான் ஒளி காட்டக்கூடிய ஒரு மனுஷனாக விளங்குறேன். என் மட்டும் நான் வந்து நிற்கிறது இல்லை, எல்லா விதமான மக்களுக்கும் பிரகாசிக்கும் ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிக்கனால என் வெளிச்சத்தில் அவர்கள் மெய்யாகவே களி கூற ஆரம்பிக்கிறாங்க. யோவான் ஸ்நானகனை பற்றி கர்த்தர் பேசும்பொழுது அவனுடைய வெளிச்சத்தில் நீங்கள் களி கூற மனதாக இருந்தீங்கன்னு சொல்லி கர்த்தருடைய வசனத்தில் பார்க்க முடியும். அப்போ நம்முடைய வெளிச்சத்திலையும் கூட பல ஜனங்கள் களி கூறக்கூடிய ஒரு மக்களாய் விளங்குவாங்க. இவன் நமக்கு வந்து நிறைய நீதி போதனைகளை வச்சுட்டு போயிருக்கிறான். அவனுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்குறோம். கஷ்டத்தில் அவன் எப்படி இருந்தான்? கர்த்தராகிய தேவனை சாரக்கூடிய ஒரு மனுஷனாக இருந்தான். அநேக விதமான மக்களால் கைவிடப்படக்கூடிய இடத்துல அவன் எப்படிப்பட்டவனாக இருக்க ஆரம்பித்தான்? கர்த்தருக்குள் அவன் ஆறுதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய விளங்க ஆரம்பித்தான். சில நேரங்களில் பழித்து அவனுக்கு விரோதமான வார்த்தைகளை பேசக்கூடிய நேரத்தில் அவன் எப்படி தன்னுடைய வாழ்க்கையுடைய நிலைகளை பாதுகாத்துக் கொள்ள ஆரம்பித்தான்? கர்த்தருடைய நாமத்தினாலே அவன் தேற்றப்படக்கூடிய ஒரு மனுஷனாக, மனுஷனுடைய உதவிகளை நாடாமல் கர்த்தராகிய தேவனையே சார்ந்து கொள்ள பழக ஆரம்பித்தான். இப்படி நான் பல மக்களுக்கும் நீதியாகிய வெளிச்சத்தை வெளிப்படுத்தும் ஒரு மனிதனாக விளங்க ஆரம்பித்து விடுகிறேன். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, ரொம்ப நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். நான் இது அடிக்கடி என்னுடைய செய்தியிலே சொல்லுகிறது வழக்கம். உங்களுக்கு பின்னால் ஒரு ஜென்ரேஷன் இருக்கிறாங்க. உங்கள் மார்க்கத்தை அவங்க வந்து கை கொள்ளும்படிக்காகவே உங்களுக்காக அவங்க காத்திருக்கிறாங்க. நீங்கள் என்ன வழியை அவங்களுக்கு சொல்கிறீங்களோ அந்த வழியில் அவங்க வந்து போவாங்க. நீங்கள் ஒருவேளை தவறான ஒரு வழியை அவங்களுக்கு முன்னால் நீங்கள் வந்து காமிக்கிறது உண்டானா, ஒருவேளை நான் வந்து இப்போ லஞ்சம் வாங்குறேன்னு வச்சுக்கிறோமே, ஒருவேளை நான் வந்து பொய்யான ஒரு வார்த்தையை பேசுகிறேன்னு வச்சுக்கிறோமே, ஒருவேளை ஒரு தீமையான ஒரு மார்க்கத்தின் ஊடாக போகிறேன்னா எனக்கு பின்னால் வரக்கூடிய ஜென்ரேஷனுக்கு நானே இடரக்கூடியவனா விளங்கிடுவேன். அவன் என்னை பார்த்து தான் நடந்து வருவான். இப்போ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை உங்களோட கூட முடிந்து போகிறது இல்லை, உங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய மக்களும் உங்களுடைய வாழ்க்கையை பார்க்குறாங்க. அவனும் உன்னை ஃபாலோ பண்ணக்கூடிய நிறைய ஜனங்கள் உனக்கு பின்னால் நிற்கிறாங்க. இப்போ இவன் இடர ஆரம்பிக்கிறது உண்டானால் இவனுக்குரிய கணக்கை நீங்கள் தான் சொல்லணும். ஏன்னா என்னுடைய வாழ்க்கையினால அவன் தடுமாறுறான். நான் செய்யக்கூடிய தப்புனால அவனுடைய வழியும் தவறான ஒரு வழியாக கடந்து போகுது. அப்போ என்னுடைய வாழ்க்கை மற்றவங்களுக்கு இடரை தராத ஒரு வாழ்க்கையாக, தடுமாற்றம் இல்லாத ஒரு வாழ்க்கையாக விளங்கணும்னா நீதியின் மார்க்கத்தில் நான் சிரமடைய பண்ண வேண்டியது அவசியம். என்னுடைய வாழ்க்கையில் எல்லா காலத்திலும் கர்த்தருடைய நீதிக்கு புறமான எந்த வழியின் ஊடாகவும் கடந்து போகாமல் கர்த்தருடைய நீதியின்படி நான் நடக்க ஆரம்பிக்கிறது உண்டானால் எனக்கு பின்னால் வரக்கூடிய சந்ததியும் என்னை ஃபாலோ பண்ணி ஆண்டவருடைய நாமத்தை அவர்கள் மகிமைப்படுத்தும் மக்களாக விளங்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். நாலாவது ஒரு விஷயத்தை பாருங்களேன். கர்த்தருடைய வேதம் மற்றும் ஒரு வார்த்தையை சொல்கிறது. தானியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தில் 5வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. தானியேல் 5வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. அதை நான் கொஞ்சம் நிதானமாக வாசிக்கிறேன், கவனிங்க. உனக்குள்ளே தேவர்களின் ஆவி உண்டென்றும் வெளிச்சமும் புத்தியும் விசேஷித்த ஞானமும் உன்னிடத்தில் காணப்பட்டது என்றும் உன்னை குறித்து கேள்விப்பட்டேன். வெளிச்சம்னா இங்கே வந்து எந்த காரியத்தை ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறதுன்னு சொன்னால், எல்லா காரியத்தையும் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை. ஒரு கர்த்தருடைய விஷயத்தை பேச ஆரம்பித்தா அந்த வார்த்தை பெல்தஷாத்சாருக்கு கடினமாக இருந்துச்சு.
பார்வோனுக்கு கடினமாய் காணப்பட ஆரம்பிச்சிச்சு. அங்கு காணப்படக்கூடிய நேபுகாத்நேசாருக்கு கடினமாக இருந்துச்சு. அங்க வரக்கூடிய தரிசனங்கள், வரக்கூடிய சொப்பனங்கள், யோசேப்பினுடைய காலத்துல பார்வோனுக்கு அந்த அந்த சொப்பனத்தினுடைய விளக்கம் தெரியல. தானியேலுடைய காலத்துல நேபுகாத்நேசாருக்கு அதனுடைய விளக்கம் தெரியல. அவங்க வந்து கேட்கிறாங்க, தானியேலை பார்த்து கேட்கிறாங்க, கர்த்தருடைய காரியங்கள்ல வெளிச்சம் நிறைந்தவனா நீ இருக்கிற, கர்த்தருடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளக்கூடிய விஷயத்துல ஒரு தெளிவு உனக்கு இருக்கிறது நான் பார்க்கிறேன். இப்ப எனக்கு முன்னால இந்த ஒரு காரியம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது, இதனுடைய விளக்கத்தை எனக்கு சொல்லித் தர வேண்டும். நீ வெளிச்சம் நிறைந்தவனா இருக்கிறதை நான் பார்க்கிறேன். கர்த்தருடைய விஷயத்துல பாண்டித்தியம் பெற்ற ஒரு வாழ்க்கை, அதாவது கர்த்தருடைய விஷயத்துல ஒரு தெளிவான ஒரு பார்வை, கர்த்தருடைய விஷயத்தை புரிந்து கொள்ளக்கூடிய அணுகுமுறையில ஒரு தெளிவான ஒரு நடக்கை. பல விஷயங்கள், கருகலான காரியங்கள் காணப்படக்கூடிய நிலைகளை பார்க்க முடியும். புரிந்து கொள்ள முடியாத அல்லது அது நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய நினைவுக்கு அப்பாற்பட்ட பல விஷயங்களை பார்க்க முடியும். கர்த்தருடைய விஷயத்துல நீங்களும் நானும் முதல் காரியம் கர்த்தருடைய வசனம் என்ன போடுது தெரியுமா? தேறினவர்களாக உங்கள் நிலைகளை நிறுத்தணும். ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தருடைய காரியங்களை, வெளிப்பாடுகளாக இருக்கட்டும், தரிசனங்களாக இருக்கட்டும், சொப்பனங்களாக இருக்கட்டும், வசனமாக இருக்கட்டும், கர்த்தராகிய தேவன் தரக்கூடிய பல ஆலோசனைகளாக இருக்கட்டும், எல்லா விஷயத்திலும் ஒரு தெளிவு நமக்குள்ள இருக்கணும். எப்போ நமக்கு அந்த காரியத்தில் ஒரு தெளிவு வர ஆரம்பிக்கிறதோ, வெளிச்சமான ஒரு மக்களாக நீங்களும் நானும் காணப்பட ஆரம்பிச்சிடும். தானியேலை பற்றி அந்த மனுஷன் பெல்சாத்சார், அந்த மனுஷன் சொல்றான், கர்த்தராகிய தேவனுடைய வெளிச்சம் உனக்குள்ள இருக்கிறத நான் பார்க்கிறேன், எல்லா காரியங்கள் யாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடியவனாய் இருக்கிறத நான் பார்க்கிறேன், எல்லா விதமான நிலைகளையும் அறியக்கூடிய அறிவுள்ளவனாய் உன்னுடைய நிலைகள் இருக்கிறத பார்க்கிறேன். இப்ப கர்த்தருடைய காரியங்கள், பல விஷயங்கள் உங்களால் என்னாலும் விளங்கிக் கொள்ள முடியல. கர்த்தர் பேசக்கூடிய வார்த்தையை புரிஞ்சுக்கிற முடியல. வேத புஸ்தகத்தை வாசிக்கிறோம், வேத புஸ்தகத்துல கர்த்தராகிய தேவன் பேசக்கூடிய வார்த்தையை வச்சுதான் இப்ப நான் உங்கள்கிட்ட பேசிட்டு வர்றேன். இதனுடைய விளக்கம் இவ்வளவு நாள் வரைக்கும் நமக்கு தெரியல. இப்போ நான் உங்களுக்கு இந்த காரியங்கள் யாவற்றையும் விளங்க, இதுக்கு இத்தனை விதமான விளக்கத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரான்னு சொல்லி இப்பதான் நமக்கே தெரிய ஆரம்பிக்குது. அப்ப நிறைய விஷயங்கள், கருகலான காரியங்களை புரிந்து கொள்ள முடியாமல் போறது காரணம், நான் இன்னும் கர்த்தருடைய விஷயத்துல தேறின ஒரு வாழ்க்கை வாழலுன்னு அர்த்தம். கர்த்தருடைய வசனம் என்ன வார்த்தை நமக்கு சொல்கிறது? கர்த்தருடைய ஒவ்வொரு காரியத்திலும் ஒரு தெளிவு உன்னுடைய வாழ்க்கையில இருக்கணும். கர்த்தருடைய ஒவ்வொரு விதமான விஷயத்திலும், கர்த்தருடைய அணுகுமுறையில, கர்த்தருடைய விருப்பங்கள்ல, கர்த்தருடைய சித்தத்துல, கர்த்தருடைய வார்த்தைகள்ல ஒரு தேர்ச்சி அடையக்கூடிய ஒரு அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிச்சாதான் வெளிச்சத்தின் பிள்ளையாக நீங்களும் நானும் விளங்க முடியும் என்று கர்த்தர் நமக்கு சொல்கின்றார். தெளிவே இல்லாம ஏதோ சடங்காச்சாரமான ஒரு வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சேன், எவனோ பேசினா, எவனோ வந்து பிரசங்கத்தை சொன்னா, இந்த பிரசங்கம் ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப அநேக விதமான ஆழ்ந்த கருத்துக்களை பேச ஆரம்பிச்சான், நேர்த்தியான ஒரு காரியத்தின் ஊடாக எங்களை அழைத்து கொண்டு போக ஆரம்பிச்சான், அபிஷேகம் நல்லா இருந்துச்சு, அந்நிய பாஷை நல்லா இருந்துச்சு. இந்த நிலையோடு கூட நீங்களும் நான் இருக்கக்கூடாது. கர்த்தருடைய விஷயங்கள்ல ஒரு தேறின ஒரு வாழ்க்கை, கர்த்தருடைய அணுகுமுறையில ஒரு தேறின ஒரு அனுபவம், கர்த்தருடைய விளக்கங்கள்ல ஒரு புரிந்து கொள்ளுதல். கர்த்தர் ஒரு வார்த்தையை சொன்னாலும் உடனே நீங்க அந்த காரியத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நல்ல புத்திசாலியான வேலைக்காரனா யாரு? நான் வந்து கர்த்தருடைய விருப்பத்தை அறிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு மனுஷன் தான். கர்த்தர் எதை என்னுடைய வாழ்க்கையில் இதுக்கு பல உதாரணங்கள் உங்களுக்கு சொல்ல முடியும். ஒரு உதாரணம், குறிப்பாக நம்ம வந்து அடிக்கடி பேசக்கூடிய ஒரு உதாரணம் தான், ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினால ஒரு மனுஷன் தூர தேசத்துக்கு போறான். ஒரு மனுஷனுடைய கையில் 5 தாலந்தை கொடுத்துட்டு போறான், இன்னொரு மனுஷனுடைய கரங்களை 2 தாலந்தை, ஒரு மனுஷனுடைய கரங்களை 1 தாலந்தை கொடுத்துட்டு போயிட்டான். ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப அந்த எஜமான் வர்றாரு. 5 தாலந்தை கொடுத்துருக்கக்கூடிய மனுஷனை கூப்பிட்டு கேட்கிறாரு, நீ என்ன செஞ்சப்பான்னு கேட்கிறாரு. எஜமானுடைய மனசை புரிந்து கொண்டது 5 தாலந்து பெற்ற அந்த மனிதன் இன்னும் ஒரு 5 தாலந்தை சம்பாதித்து எஜமானுடைய மனதை குளிர்விக்க ஆரம்பித்தார். எப்படி பாருங்க, அந்த 1 தாலந்து பெற்ற மனுஷன் எஜமானுடைய மனதனுடைய விருப்பத்தை புரிந்து கொள்ளாதனால எஜமானுடைய கோபத்திற்கு ஆளாக்கப்பட்டவனாய் விளங்கினான். அப்ப வசனத்தில் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், எஜமானுடைய விருப்பங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தெளிவு, அவருடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தெளிவு, அவருடைய விருப்பங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தெளிவு, அவருடைய சித்தங்களை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தெளிவு, இப்படி ஒவ்வொரு காரியத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தெளிவான ஒரு காரியம். இதுக்கு பிறகு தான் வெளிச்சத்தின் வாழ்க்கை என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். உலகத்துல பல விஷயத்துல நீங்களும் நானும் தெளிவாக ஒரு வாழ்க்கை வாழ்றோம், ஆனா ஆவிக்குரிய வாழ்க்கையில 0. ஆனால் கர்த்தர் எதிர்பார்க்கக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா வந்து, கர்த்தருடைய காரியங்கள்ல ஒரு தெளிவான ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட ஆரம்பிக்கிறது உண்டானால் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நீங்களும் நானும் நினைவு கூறப்பட ஆரம்பிக்கிறோம். வெளிச்சம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தாலே போதும், தடுமாற்றமே நம்முடைய வாழ்க்கையில வராது. எந்த விதமான சூழ்நிலைகளும் இடராத ஒரு மக்களாக விளங்க ஆரம்பித்து விட முடியும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, வெளிச்சம் நிறைந்த ஒரு மக்களாக நீங்களும் நானும் விளங்க நிச்சயமான ஒரு பிரயாசத்தினூடாக கடந்து போகணும். ஏன்னா காலம் கடைசியாக இருக்கிறதுனால, காலங்கள் வர வர மங்கி வரக்கூடிய காலங்களாக இருக்கிறதுனால, கட்டாயம் வெளிச்சத்தில் நீங்க இருந்தா தான், வெளிச்சத்தின் பிள்ளையாக இருந்தா தான், உங்களுக்குள்ள வெளிச்சம் இருந்தா தான் இந்த காலங்களிலே தடுமாற்றம் இல்லாமல் நடக்க நம்மால் முடியும். ஏன்னா
இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்லாம் பார்க்கும்போது இருள் கவிந்து வரக்கூடிய நிலைகளை பார்க்குறோம். நமக்குள் வெளிச்சம் இருக்கக்கூடிய நேரத்தில் தான் நீங்கள் தடுமாற்றம் இல்லாமல் நடந்து கர்த்தருடைய சித்தத்தை நிறைவாக்க நம்மால் முடியும். இப்படிப்பட்ட நன்மைகளுக்காக கர்த்தரை நோக்கி நம்ம ஜெபிக்கணும். வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நீ நடந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த வார்த்தைகளுக்கு இணங்க வெளிச்சத்தை எனக்குள் ஆண்டவராகிய தேவன் தரும்படிக்காக ஜெபிக்கணும். அந்த வெளிச்சத்தை அணையாமல் நான் கடைசி வரைக்கும் காப்பாற்ற வேண்டியது அவசியம். அந்த வெளிச்சத்திலே நடக்க நான் பழகணும். இப்படிப்பட்ட நிலைகளில் நான் கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் தடுமாற்றம் இல்லாத ஒரு மனிதனாக தேவனுடைய விருப்பத்தை அறிந்து செயல்படக்கூடிய ஒரு மனிதனாக காணப்பட முடியும் என்கிறது சந்தேகம் ஒன்றுமில்லை. தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். சர்வபலமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, உம்மால் உரைக்கப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். வெளிச்சம் நிறைந்த வார்த்தையை பற்றி, அந்த வாழ்க்கையை பற்றி நாங்கள் கற்றுக்கொண்டோம். தெளிந்த பார்வை எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கணும். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். தடுமாற்றம் இல்லாத ஒரு நடை நடக்கக்கூடிய ஒரு மக்களாக விளங்க வேண்டும். நீதியினால் நிரப்பப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழும் ஒரு மக்களாக விளங்க வேண்டியது அவசியம். ஞானம், அறிவாகிய ஒரு வாழ்க்கை, கர்த்தருடைய ஒவ்வொரு காரியங்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு தெளிவான ஒரு தன்மை எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கணும். இவைகள் எல்லாம் வெளிச்சத்தை எங்களுடைய வாழ்க்கையை தரக்கூடியதாக, வெளிச்சத்தின் பார்வை கர்த்தாவை பார்க்கக்கூடிய ஒரு மக்களாக, வெளிச்சத்தின் வாழ்க்கை வாழக்கூடிய ஒரு மக்களாக எங்களுடைய நிலைகளை உயர்த்தும் என்கிறதை பற்றி நாங்கள் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். எதற்காக நாங்கள் பிடிக்கப்பட்டோமோ அவைகளை பிடித்து கொண்டு அவைகளை தொடர்ந்து ஓடக்கூடிய அளவிற்கான ஒரு வெளிச்சம் நிறைந்த ஒரு வாழ்க்கை, தடுமாற்றம் இல்லாத ஒரு நடை இந்த வார்த்தைகளை கேட்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உருவாக்கப்பட கிருபை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். கற்று நிச்சயித்துக் கொண்ட வசனங்களிலே நிலைத்து நின்று உம்முடைய சித்தத்தை நிறைவாக்க இரக்கங்களை தந்து ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபித்திருக்கிறோம் எங்கள் பரிசுத்தம் உள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்ட உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. வெளிச்சத்தின் பிள்ளைகளை நடந்து கொள்ள பிரயாசப்படுங்கள். கர்த்தராகிய தேவனுடைய வருகை சீக்கிரமாக இருக்கிறதுனால உங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த வெளிச்சம் அணையாதபடி பாதுகாத்துக் கொண்டு தடுமாறாத நடையின் ஊடாக கடந்து போய் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவாக்குகிறது உண்டானால் நிச்சயமாய் கர்த்தராகிய தேவனுடைய வருகை உங்களுக்கும் எனக்கும் சந்தோஷமாய் இருக்கும் என்கிறதில் சந்தேகம் ஒன்றுமில்லை. கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.